ஸ்ரீ பராசக்தியான ஜெகன்மாதாவுடைய பாவனமான சரித்திரத்தை இந்த புராணம் எழுதின வியாசரே நேர ஜனமேஜியருக்கு உபதேசம் பண்ணினாள். ஜனமேஜியருக்கு பலவிதமான கேடுகள் ஏற்பட்டது. தாபத்திரயம் சொல்லுவாளே, அது மாதிரி தாபத்திரயம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், அப்படி 3 விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டு போயிடுது. மேல மேல கஷ்டம் வந்துட்டா பொறுக்க முடியாது. அது மாதிரி கஷ்டங்களை எல்லாம் தெய்வம் தான் நீக்கும். ஏதோ ஒரு சின்ன தலைவலிக்கு மருந்து சாப்பிடலாம், ஏதோ ஒரு வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடலாம். மேல மேல நம்மால தடுக்க முடியாத ஆபத்துகள் வெடி விழுறது, விரும்பின ஆத்துல பாம்பு வருது, வேண்டாதவன் ஏதாவது இடைஞ்ச பண்றது, முடிச்சு பயம் வருது. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தெய்வ பலத்தால் தான் பூர்த்திக்க முடியும். வேற யாராலும் என்ன பண்ண முடியும்? உத்ராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி ஆபத்துக்களை போக்குவதற்குத்தான் தெய்வம். தெய்வத்தினுடைய அருள் இருந்ததையானா நமக்கு தெரியாம அப்படி பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் விலகிடும். சூக்மமான ஞானம் உள்ள ஞானிகளை காட்டா இந்த வருஷம் நீ இந்த நல்ல காரியம் பண்ணினே இன்னைக்கு வர வேண்டிய ஆபத்து நீங்கிட்டும்பாள். மாரகமான திசை இருக்கும், ரொம்ப குடும்பத்துல தலைகள் அடிச்சு விடக்கூடிய திசை இருக்கும். புத திசை ஜாதகத்துல புதன் கட்டு போய் அந்த திசை வந்தது யாரா வீடு வாசல வைத்து உள்ள ஒட்டி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம இவன் ஒரு இடம் அவரோடம் அப்படி எல்லாம் எத்தனை பெரிய குடும்பமா இருந்தாலும் அப்படிலாம் தலைகள் அடிச்சுவிடும். அந்த சமயத்துல விஷ்ணுவாராகனம் பண்ணிவிட்டா எல்லாம் நீங்கி போயிடும். சந்திரன், ராகு, சுக்கரன், இப்படி சில கிரகங்கள் கெட்டு போன சமயத்துல அம்பாள் ஆராதிச்சா அம்பாள் பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விடுவாள். தெரியாத ஜோசியம், இது தப்பு ஜாதகம், இப்ப நீ கஷ்டப்பட வேண்டிய சமயத்துல பெரிய ராஜாவா இருக்கேன். அம்பாள் ஆராதிச்சே இது பேன்னு சொல்லுவாள். தெரிஞ்சவாளா இருந்தா அம்பாளுடைய அனுகிரகம் இருந்துட்டேனா கஷ்டங்கள்லாம் நீங்கி போடும். ஜாதகம் நவகிரகங்கள்லாம் என்ன பண்ணும்? கோளுக்கு அதிகம் அதானே எழுதினாள். செவ்வாய்க்கிழமை கேட்டேன், நீங்க பரப்பலாமான்னு கேட்டாள். பரமேஸ்வரன் எனக்கு அனுகூலமா இருக்கிற போது நவகிரகம் என்ன பண்ணும்? சமனால போய் ஜெயிக்க பரப்படுற போது அப்படி தெய்வபலம் இருந்துட்டே ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வ சகல கல்யாண பாஜனம் எத்வஜாயத்தே புருஷால அக்ரூரம் சுவாமியை தரிசனம் பண்ண பரட்டாள். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணானே. இன்னைக்கு எங்க போறேன்னு தெரியுமா? எந்த பிரபுவை நினைச்சா சகல மங்களத்துக்கும் இருப்படமா ஒரு புருஷன் ஆயிடுவனும் அந்த பிரபு என்ன போய் இப்ப நேர காலை போய் பிடிக்க போறேன். பகவான கிருஷ்ணனை போய் பிருந்தாவனத்தை போய் காலில் விழ போறேன். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்ரஜாயதே புருஷா சமஜம் நித்தியம் ரஜாமில்ல. அந்த பிரபுவை பார்க்க பரப்படுறேன். போய் பார்த்து என்ன பண்ண போறேன்? சரணமும் ஹரிங்கிறார். அவனை போய் சரணமா காலை போய் பிடிச்சிட்டு போறேன். அக்ரூருக்கு சொன்னார்னு விஷ்ணு புராணத்துல அக்ரூராகமத்துல ஸ்லோகம் இல்லை. அப்படிப்பட்ட பகவான ஸ்மரிக்கின்றார். சகல துக்கங்களும் விலகும். சர்வதா சர்வகாரியேஷு அஸ்திதேஷாம் மங்களம். விஷ்ணு சாஸ்திர பாஷ்யத்துல ஆச்சாரியார் எழுதுகிறார். 4 நட்சத்திரங்கள்லாம் யாருக்கு பார்க்கணும்? வெறும் ஆளுக்கு பார்க்கணும். பகவான உள்ள பாத்திரமானுக்கு எப்போதும் மங்களமான காலம் தான், எப்போதும் நல்ல யோகம் தான். சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்திதேஷாம் மங்களம் ஏஷாம் சுதிஷ்டோ பகவான் மங்களாயத்தனம் ஹரி. யாருடைய உள்ள பகவான் இருக்கானோ அவளுக்கு நாளனத்துக்கு பார்க்கணும், நட்சத்திரம் என்னத்துக்கு பார்க்கணும். மங்களாயத்தனம் ஹரி, சகல மங்களத்துக்கு இருப்பிடமான ஹரி நாராயணன்னா உள்ள இருக்காள். அவளுக்கு நாள் பார்ப்பானேன்னு சொன்னாள். தெய்வபலத்தால்தான் ஆபத்துக்களை எல்லாம் பூச்சிக்கலாம். ஆபத்து வந்த பிறகு தெய்வத்தை உபாசிக்கணும்னு சிலவனுக்கு தோன்றுது. ஆபத்து வராமலே பகவானை உபாசிக்கணும். உபாசிச்சா நமக்கு தெரியாமலே ஆபத்து விலகி போயிடும். அதுதானே தேவை. முக்கியமா சாப்பிட்டுட்டே இருக்கிறவனுக்கு வியாதியே வராது. வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருந்து சாப்பிடுறது தேவையா? வியாதி வரதுக்கு முன்னாடியே ஆகாரத்தை கணக்கா அழகா பண்ணிட்டு நல்ல நிலையில சரீரத்தை வச்சுக்கிறது தேவையா? அது மாதிரி தெய்வபலத்தை முன்னாடியே தேடி வச்சுக்கணும். அப்படி தேடி வைத்துக்கொள்ளும் முறை கூறும் புராணங்களுக்கு தான் பெருமை. அப்படிப்பட்ட புராணத்தில் சிறந்த புராணம் தேவி பாகவதம். இன்றைய தினம் சும்ப நிசும்பவசம்ங்கிற சரித்திரம், புண்ணிய சரித்திரம். அவர்கள் சரித்திர பாடு அந்த தபோ பலத்தினாலே தேவர்கள் எல்லாம் கலங்கி போயிட்டார். அப்படி எல்லாம் பண்ணினார். அவருடைய சரித்திரத்தை சொல்றார். ஜனமேஜியர்களுக்கு க்ஷேமத்தை அடைஞ்சிட்டே வரார். சூராஜம் பிரணாதினி சம்யுக்தாம் சர்வ
சர்வபாப பிரணாசினிங்கிறாள். சர்வ பாபத்தை போக்கும். என்ன வரும்னா அம்பாள் என்ன நடப்புற பேசுறாள். அதனாலதான் சர்வ பாபங்களும் போகுதுங்கிறாள். சர்வார்த்தபலதாம்ங்கிறாள். புருஷார்த்தம் சொல்லி புருஷர்களாலே, புருஷன்னா ஆம்பளேன்னு அர்த்தம் இல்லை, ஜீவனாலே விரும்பத்தகுந்தது 4 உலகத்திலே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4ஐயும் கொடுக்குமா அம்பாளுடைய சரித்திரம். இந்த சரித்திரம் புருஷார்த்த பலதாம் சுபாங்கிறாள். நிச்சய கல்யாணத்தை கொடுக்குமா இந்த சரித்திரம். அப்படிப்பட்ட சரித்திரம் சொல்றேன்னு சொல்லி